உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க சில நேரத்தில் அப்படின்னா, அவங்க அடைஞ்ச அந்த கஷ்டத்தையோ வேதனையோ நீ வந்துடக்கூடாது, ஓ வாழ்க்கையில வந்துடக்கூடாது. உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே த்ரில்லு தான். அதெல்லாம் நடக்காது, ஒன்றும் ஆகாது. 100 கிலோமீட்டர்ல வேகத்துல பைக்ல போய் அப்படி காருக்கு நடுவில் அப்படி போயிருவேன். அப்பா சொல்லுவார், வேகமா போகாத. அப்பா அப்படித்தான் சொல்லுவார், தெரியாது சும்மா நான் அப்படியே போயிருவேன். எல்லா நாளும் போக முடியாது, ஒரு நாள் மிஸ் ஆகும். மிஸ் ஆச்சுன்னா பெட்ல படுத்தினா உங்க அப்பா அம்மா தான் வந்து கடைசி வரைக்கும் உன்னை பார்க்கணும். அவங்க தான் செலவு பண்ணணும், அவங்க தான் தூக்கிட்டு போகணும் டாய்லெட்டுக்கும் லெட்டினுக்கும். அவ்வளோ கஷ்டத்தை அவங்க தான் படணும். உனக்கு அவங்க சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும் அந்த பாடு. அவங்க சொல்லும் போது உனக்கு என்னவோ பெரிய அவங்க ஸ்ட்ரிக்டா நடத்துற மாதிரி நீ நினைக்கிற. ஒரு ட்ரெஸ்ஸை உன்னை போட சொல்லும் போது ட்ரெஸ்ஸை வேணும்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஒரு இடத்துக்கு உன்னை போக வேணான்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு சம்பவம் லைஃப்ல நடந்துருச்சுன்னா நடக்கிற வரைக்கும் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நடந்துருச்சுன்னா அது லைஃப்ல விழுந்த வடு மாதிரி சாகிற வரைக்கும் போகாது. அந்த வடு உனக்கு வரக்கூடாதுன்னு தான் உன் பெற்றோர் சொல்றாங்க. அது நீ அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்றாங்க. உனக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஓ, அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இஸ்மவேல் அப்படிதான் நினைச்சிருப்பான், எங்க அப்பா என்னை விரட்டி விட்டான். ஆனா ஒரு நாள் இஸ்மவேலுக்கு தெரிஞ்சிச்சு, எங்க அப்பா நீதிமான். எங்க அப்பா விரட்டினதுக்கு முன்னாடி காரணம் இருக்கு. ஆண்டவர் சொல்லித்தான் எங்க அப்பா விரட்டி விட்டாரு. பல நேரத்தில் நம்ம அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நடத்துறதுக்கு காரணம் என்ன, உங்ககிட்ட ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பினுடைய காரியம்.